வெல்கம் டு என் ஒய்ஃப் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் வந்து நீங்கள் மோர் ரவை உப்புமா செய்யலாம். ஒரு மோரில் வந்து 1 டீஸ்பூன் அளவு நறுக்கி இஞ்சி, கொத்தமல்லி, ஒரு பிடி கருவேப்பிலை சேர்த்து தனியாக கலந்து வச்சுக்கலாம். ஒரு வானொலியில் ஒரு 4 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு நெய் 1 டீஸ்பூன் சேர்த்து அதில் வந்து கடுகு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், முந்திரி ஒரு 10 சேர்த்து நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கங்க. பச்சை மிளகாய் வந்து ஒரு 4 கீரி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்த பிறகு வெங்காயம் 1 கப்பு சேர்த்து பெருங்காயத்தூள் சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கிய பிறகு என்ன பண்ணோம், 1 கப்பு ரவையை சேர்த்து வறுத்து தனியாக நம்ம அதை எடுத்து வச்சுக்க வேண்டியது தான். இப்போ நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுக்கிற மோரை வானலியில் சேர்த்து இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து 1 கப்பு ரவைக்கு ஒரு 2.5 கப்பு அளவுக்கு சேர்த்துருங்க. இதை மூடி நல்லா கொதிக்கட்டும். கொதித்த பிறகு நம்ம வறுத்து வச்ச ரவையை சேர்த்து மூடி நல்லா வேகட்டும். ரவை வந்து நல்லா ரெடியாக இருக்குது. கடைசியாக வந்து நெய் 1 டீஸ்பூன் சேர்த்து கலந்துட்டோம்னா சூப்பரான சுவையில் மோர் ரவை உப்புமா ரெடி.